ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை கொண்டாடுற எல்லாருக்கும் வந்து ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நமக்கு வந்து ஓணம் பண்டிகைக்கெலாம் ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சுலாம் பழக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை நம்ம எப்போதும் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியல, ஒரு ஒரு வாரமாக யூடியூப்பில் வந்து எனக்கு இந்த கேழ்வரகுல அல்வா இருக்குல்ல, அது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு அந்த ரெசிபி. சரி, அதை பார்த்தோன்னே அதை இங்கிலீஷில் என்ன தம்பி சொல்லுவோம், டெம்ட் ஆயிடுச்சு. அது சரி, அது இந்த வாரம் வந்து சாமிக்கு நம்மளே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றோம், சரி சாமிக்கும் ஏதாவது ஹெல்த்தியாக பிரசாதம் செஞ்சு வைக்கலாமேன்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சா. சரி, கேழ்வரகுல வந்து நான் இது வரைக்கும் வந்து பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா புட்டு மட்டும்தான் செஞ்சு ஒரு தடவை சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். மற்றபடி சிறுதானியத்தில் வந்து நம்ம எதுவுமே வச்சதில்லை சாமிக்கு நெய்வேத்தியம்னு. இந்த அல்வா ரெசிபியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை, சரி அல்வா செஞ்சு வச்சு சாமி கும்பலான்னு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இது செய்ய போகிறேன். அதை அப்படியே வீடியோவில் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு தைரியமாக எடுத்துட்டேன். ஏன்னா என் பையன் வந்து இனிப்பு வகைன்னா அது எப்படி இருந்தாலும் முன்ன பின்ன இருந்தாலும் சாப்பிட்ருவாங்கல்ல அப்படிங்கிற தைரியத்தில் செய்ய ஆரம்பித்தாச்சு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு மாவு வந்து கரைச்சி வச்சுக்கணும். கேழ்வரகு மாவு வந்து 1க்கு 2 தண்ணி சொல்லுவாங்க. அந்த வீடியோவில் பார்த்தோன்னா நான் 1க்கு 2 தண்ணியில் தான் செய்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நம்ம இது கொஞ்சம் சேர்த்துக்கணும், அதனால் ஒரு அரை கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துப்போம். தேங்காய் பால் சேர்த்து நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து வெல்லம்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வதம்பி வெல்லம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப்பு. இந்த கப்பால் தான் நம்ம வந்து மாவு அளந்து எடுத்துருக்கோம். இதே கப்பால் தான் எல்லாமே. இப்போ ஒரு அரை கப்புக்கு இதெல்லாம் வந்து முன்னாடியே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அல்வானா வந்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக கறந்தால் தான் அது பார்க்க அல்வா மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறனால கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேழ்வரகு மாவு வந்து கரைச்சி வச்சுப்போம். ஏன்னா அது ஒரு அரை மணி நேரம் அது வந்து இருக்கணும். அது அப்படியே தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு மட்டும் கேழ்வரகு மாவு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு தடவை செய்கிறனால கொஞ்சமாகவே செஞ்சு பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டோமா, இந்த கப்பாலேயே என்ன செய்கிறோம், ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிப்போம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியிலேயே 2 கப்பு ஊற்றி செய்கிற மாதிரி தான் நான் வீடியோ பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து இது வெறுமனே செய்யறதோட இதோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ 1.5 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிப்போம். ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்கிறதுனால 1.5 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்க போகிறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா கேழ்வரகு வாங்கி கழுவி வெயிலில் காய வச்சு நல்லா அந்த கேழ்வரகு வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இதுவே உங்களுக்கு கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் வரும். அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா வெறும் எண்ணெய் சட்டியில் வந்து நல்லா வறுத்துட்டு மாவை வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அந்த கேழ்வரகு மாவோட பச்சை வாசம் வந்து இல்லாமல் இருக்கும். இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அது மாதிரி விஸ்கு வச்சு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிப்படாது. கேழ்வரகு மாவு வந்து உங்களுக்கு வந்து மைதா கோதுமை மாதிரிலாம் கட்டிப்படாது. தண்ணி ஊற்றணுமே இந்த கம்பு மாவு கேழ்வரகு மாவுலாம் கட்டி இல்லாமல் ஈஸியாக கரைஞ்சிரும். தண்ணி நம்ம நல்லா அதிகமாக ஊற்றிருக்கிறது அதுக்கும் நல்லாவே ஈஸியாக கரைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், இப்போ கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது நமக்கு. இந்த மாவு வந்து என்ன செய்யணும், இப்போ கரைச்சிட்டோமா, இது வந்து ஒரு அரை மணி நேரம் புளிக்க விடணுமா. இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சுப்போம். இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து நல்லா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக ஒரு வெள்ளை துணி போட்டு வடிகட்டி புளிவாங்க. என்ன கொஞ்சம் துப்பு துப்பியாக இருந்தால் நல்லா செரிச்சிரும் மென்று தின்னலாம். நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குல்ல, அது வெள்ளை துணியில் போட்டு புழிஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். சரி, அதனால் இதில் புழிஞ்சிப்போம். நம்ம தேங்காய் பாலும் இதில் தான் புழிஞ்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்ஸ்டிக் தவாவில் செய்ய போகிறோம். என்கிட்ட ரொம்ப நான்ஸ்டிக் பாத்திரம் இது ஒன்று தான். நான்ஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாத்திரம் தான், ஒரே ஒரு தோசைக்கல் இருக்குது. அது வந்து வாங்கி ஒரு 2 தடவை வந்து தோசை ஊற்றினா அதோட மாட்டினது தான் அப்படியே இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து சில்வர் கரண்டி போட்டு யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அந்த கோட்டிங் போயிடும். இது வந்து வாங்கி இப்போ 2 வருஷம் இருக்கும், கோட்டிங் வந்து சுத்தமாக போகல. இதில் வந்து ஒரு 5-6 தடவை வெறும் அல்வா ரெசிபி தான். போன வாரம்
அண்ணா அண்ணி வந்தப்பெல்லாம் கூட உட்கார ரெசிபி செஞ்சேன். கொஞ்சமாக நெய் ஊற்றினாலும் நமக்கு ஒட்டாமல் வருது. அதுக்காக தான் இது ஒன்று இருக்கட்டுமேனு வச்சுருக்கேன் ஸ்வீட் செய்யறதுக்காக. இரும்பு எண்ணெய் சட்டி வந்து வாங்கணும்னு ஐடியா இருக்குது, கண்டிப்பாக வாங்கணும். அது கும்பேஸ்வரர் கோயில் போகிறப்ப வாங்கும். இரும்பு எண்ணெய் சட்டி இருக்குது, எப்படின்னா பெரிய எண்ணெய் சட்டி, தீபாவளிக்கெல்லாம் முழுக்கு புளியறது அந்த எண்ணெய் சட்டியில் தான். அதனால் அதிலலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக சமையலுக்கு வந்து ஒரு எண்ணெய் சட்டி வாங்குவோம் இரும்பில். இருந்தாலும் நான்ஸ்டிக்குன்னு இது ஒன்று இருக்குது. இதில் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் நெய்யெலாம் ரொம்ப தேவைப்படாது, சீக்கிரம் அடி பிடிக்காது. கரண்டி மட்டும் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இதுவோ இதை மாதிரியோ இல்லைன்னா மரக்கரண்டியோ யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கோட்டிங் வந்து சீக்கிரம் போகாது. சரி, வளவலன்னு பேச வேணாம். சில விஷயம் சொன்னோம்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக இதுலேயே ஊற்றி வடிகட்டி வச்சுக்குவோம். அடுப்புன்னா நான் வந்து ஆன் பண்ணல. ஃபஸ்ட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இது கேழ்வரகு மாவில் ஒரு தோல் மாதிரி ஒன்று இருக்கும், அது வடிகட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரம் இறங்குது இந்த பால். இதுவே நம்ம துணியில் புழிஞ்சோம்னா ரொம்ப லேட்டாகும். கொஞ்சம் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருந்தால் என்ன வந்து சீக்கிரம் வடிஞ்சிருக்கா. இப்போ பேதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வடிகட்டிக்கிட்டோம்னா போதும் நமக்கு. இல்லை உங்களுக்கு இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து எல்லாம் ஒரு துணியில் போட்டே வடிகட்டிங்க, ஓகேவா? ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோமா, இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொதிக்கும் போது ரெண்டும் ஒன்றா ஈவனாக கலந்துக்கும். இல்லைன்னா தேங்காய் பால் வைக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும். தேங்காய் பால் சேர்த்து செய்கிறேன், செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அப்படியே இறுவி வந்துடுது இந்த மாவு. கைவிடாமல் கிளறணும் நம்ம. சீக்கிரமே கட்டியாயிடுச்சு. ஆகுதா இல்லை களி ஆகுதான்னு தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக அல்வா வந்துடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு, ஏன்னா மாவு கொஞ்சம் அந்த பச்சை வாசலாம் போகணும்ல. இது வந்து நமக்கு அல்வா பதம் கிடையாது, இது வந்து இப்படியே எடுத்துட்டோம்னா இது வந்து களி ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம்ல இப்பயே சேர்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான வெள்ளம் தான், இல்லை கல் மண்ணெல்லாம் இல்லை. நிறைய தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து விநாயகர் சதுர்த்தி முன்னாடியே வாங்கினது, அதனால் நம்ம அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா உங்களுக்கு கல் மண் இருக்குன்னா எப்போதும் போல உங்களுக்கு தெரிஞ்சது தானே, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி சேர்க்கணும். ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு ஆகிப்படுச்சு. ஜீனி போடாமல் வெல்லம் சேர்த்தே நம்ம செய்யலாம். இதில் வந்து அண்ணாணி வந்தப்போ உட்கார ரெசிபி செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நம்ம என்னமோ வீடியோவுக்காக விருந்து வைக்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவும் எடுக்கலை. கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நம்ம சாதா நாளைக்கெல்லாம் செய்வோம். ஏன்னா அண்ணா அண்ணின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவங்க வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் கூட அவங்க கூட வளரல. இப்போ நான் அவங்கள தேடி போய் 2 வருஷம்தான் இருக்கும், 2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். நான் வளர்ந்ததெல்லாம் வேறு இடம், இங்கே உள்ள அண்ணா அண்ணி வேறு. ஏதோ ஒரு வருத்தம்னு வச்சிங்களேன், ஒரு மன வருத்தம். சரி, எங்கள் அம்மா சொல்லவே இல்லை, கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லி எனக்கு தெரிஞ்சு
சரி எப்படின்னு தேடி பார்த்துருன்னு தேடணும். அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்க, எல்லாம் பெரிய ஒரு ஸ்டோரி, சினிமாவை தாண்டின ஸ்டோரி அது. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் என்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்கள பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ அந்த மாதிரி டயத்தில் வராங்கங்கும் போது நான் வந்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு வீடியோவை கையுமா நின்னேன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் நான் வந்து வீடியோலாம் எடுக்கலை. நான் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு வரும்போது நான் கொஞ்சம் வீடியோவில் போகிறேன். இது மாதிரி ஒரு அண்ணன் இருக்காங்க, கூட பிறந்த அண்ணன் இருக்காங்கங்கிறதே எங்கள் அம்மா வந்து மறைச்சிருச்சு. ஏன்னா தேடி போயிடுவேன், ஏதாவது ஒரு காலத்தில் வந்து போயிடுவேன் தேடி அப்படின்ட்டு இந்த விஷயத்தையே மறைச்சிட்டாங்க. என் கூட பிறந்தது 4 பொண்ணு தான், உனக்கு வந்து அண்ணன் ஆம்பளை பிள்ளைங்களாம் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த நாங்கள் தெரிஞ்சு போய் கேட்கும்போது, எங்கள் அம்மாவை பிடிவாதமாக கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்ன ஒரே ஒரு ரீசன் வந்து, அவனுக்கு வந்து நானும் உன் கூட பிறந்த இந்த 5வது பொண்ணு உனக்கு அக்கா தங்கச்சிங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் கண்டுபிடிச்சி அந்த ஊரில் போய் நாங்கள் இறங்கி தான் அண்ணன்னு ஒருத்தர் இருக்காருன்னே தெரியும் எனக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. அது தேடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதிப்பு, தேடினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுச்சு. ஏன்னா அண்ணங்கிற உறவுலாம் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு, அது வந்து அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தானே நமக்கு. அப்பாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குன்னா அது அவன் அண்ணன் தான். அந்த மாதிரி ஒரு கூட பிறந்தவங்க இல்லைன்னு ஒரு கட்டம் ஆகும்போது நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே மனசுக்கு வந்து ஆறுதலாக ஆயிடுச்சு. ஏன்னா எப்போவுமே எல்லாத்தையுமே ஏற்று பழகிட்டு எல்லாத்துக்கும் மனசு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் லேடிஸ் வந்து. ஏன்னா இப்போ இதை மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இப்போ ஒருவேளை அங்கே தேடி போய் இதை மாதிரியான ஒருத்தவங்க இல்லைன்னா எனக்கு இன்னும் ஒரு பாதிப்பு அதிகமாகும். ஏன்னா மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்கேன் நான். அதனால் எப்போவுமே ஒரு வேளை இதை மாதிரி யாராவது எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கருத்து சின்ன பிள்ளையிலேயே சொல்லிடுங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். சரி வாப்பா கிட்டவா, அப்படியே என் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த டயத்தில் நமக்கு வெள்ளம்லாம் வந்து கரைஞ்சிருச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்து, இது இந்த மாதிரி கரண்டி இல்லாமல் ஸ்பேச்சுலான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கரண்டியாக இருந்தால் நல்லா இருக்குமா என்னமோ தெரில. அது வந்து சிலிக்கான்னு சொல்கிறாங்க. அது ஆன்லைனில் தான் கேட்டால் கிடைக்கும். இங்கே நான் ஷாப்பிங் மால்லலாம் இங்கே கும்பகோணத்தில் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே அதை மாதிரி ஸ்பேச்சுலா அதெல்லாம் இல்லை. வச்சுருக்காங்க ரொம்ப சின்னது. அது வந்து நமக்கு இது மாதிரி ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம அது மாதிரி வாங்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு தீயை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நம்ம நெய்யை. இப்போ வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். வெல்லம் இன்னும் கொஞ்சம் கரையணும். நமக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெல்லம் இருக்குது. நெய்யை ஊற்றுனதுமே நமக்கு அப்படியே அல்வா மாதிரி திரண்டு வரும். இந்த டைமில் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து, அதுக்கப்புறம் நமக்கு கரையாது. இந்த வெள்ளத்தை வந்து நமக்கு வெள்ளை டேஸ்ட் வந்து அதிகமாகி கொடுக்குறதே உப்பு தானே. தம்பி இது அல்வாவில் சேர்த்துக்கலாமா களியா? நெய் ரொம்ப தேவையில்லடா, தேங்காய் பால் வேற வச்சுருக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமாக கிண்டிகிட்டு இருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக காமிக்க முடியாதுல்ல, அதனால அப்பப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி கிண்டுறேன். ஹை ஃப்ளேமில் அப்பப்போ வச்சிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் அல்வா பதம் வருது. இல்லைன்னா களி மாதிரியே தான் இருக்கும். யாராவது 10 நிமிஷத்தில் அல்வா கிண்டலான்னா நம்பாதீங்க. அல்வா கிண்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மைண்டில் செட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நமக்கு மாவு புளிச்சு அது 1/2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் தேங்காய் பால் புளியணும், மற்ற எல்லா ஜாமானும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ 1/2 மணி நேரமாக நான் அதை கிண்டிகிட்டு இருக்கேன். இன்னும் கூட வரணுமாட்டிருக்கு. இது நான்ஸ்டிக்குங்கிறனால நமக்கு பாருங்கள் அடி, இப்போ காட்டு தம்பி, அடி பிடிக்காமல் நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. அப்பப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு கிண்டிகிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து ஓரளவுக்கு நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி, அதாவது என்ன அல்வா பதம் வந்துருச்சு.
ஏன்னா நமக்கு இப்படி சுற்றுது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நெய் மட்டும் லாஸ்ட்டாக மொத்தமாக இப்போ ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இது வரைக்குமே. ஏன்னா தேங்காய் பால் வேறு சேர்த்துருக்கனால அதுலேயும் எண்ணெய் இருக்கும்ல, அதனால் நெய் வந்து நம்ம ரொம்ப சேர்க்கல. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இப்போ ஃபைனலாக போதும், நமக்கு ஓரளவுக்கு சுருண்டு வருது. அதனால் இந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நெய் ஊற்றினதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த அல்வா மாதிரியே தெரியுது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அல்வா மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அல்வா மாதிரி வந்துருச்சு அது. உனக்கு அப்படி தான் இருக்கா? இப்போ இது வந்து நம்ம வந்து கிண்ணத்தில் வச்சு ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு சிலர் சொல்கிற மாதிரி ட்ரேயில் வந்து அப்படியே பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். நம்ம கிண்ணத்தில் அள்ளி வச்சு சாப்பிட்டா நான் பீஸ்லாம் போட போகிறதில்ல, அப்படியே தான் வச்சு கிண்ணத்தில் வச்சு தான் சாப்பிட்டுக்கணும். காட்டு தம்பி இப்போ இப்படி சுற்றி இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இந்த அல்வா மாதிரி இருக்குது, நல்லா பக்குவம். போதும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் வந்து அல்வா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 10 நிமிஷங்கிறதெல்லாம் சும்மா வேலைக்கு ஆகாது. கொஞ்சமாக அல்வா எடுத்து இப்படி போடும்போது நமக்கு கரண்டிலேருந்து உழுவுதா. ஓகே, இப்போ நமக்கு அல்வா பக்குவம். இதில் சுத்தமாக ஒட்டாமல் வரணுன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு ஆயில் நெய்யெலாம் நிறையா ஊற்றணும். நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னா எல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறதுனால தப்பு இல்லை. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஓரத்தில் நமக்கு வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, அல்வாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், இதுதான் அல்வாவோட பக்குவம். ஓகே, சரி, அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சாமிக்கு வந்து வச்சுட்டு சாம்பிராணிலாம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாமிக்கே அல்வா கொடுக்குறோம். ஓகே, அல்வா மாதிரி தான் வருது. ஓகேங்க, நாம் இன்றைக்கி இப்போ வந்து சாமிக்கு வந்து சாம்பிராணிலாம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு கேழ்வரகு அல்வாவை. இப்போ நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? அல்வா மாதிரி இருக்கா? கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது. சூப்பராக இருக்குது. அதான் இந்த கேழ்வரகு மாவில் செஞ்ச மாதிரியே இல்லை, நம்ம இந்த கோதுமை அல்வாலாம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்லேயே நல்லா இருக்குது. நெய்யெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, நமக்கு வந்து சொதன்னு இல்லாமல். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா சாப்பிட்டோம்னா கூட நமக்கு எதுவுமே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்காது, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். முந்திரி பருப்புலாம் நான் வறுக்கவே இல்லை, அப்படியே பச்சையாக லாஸ்ட்டாக தூணா நான் நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு, சாப்பிட வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அந்தமாரி நல்லா இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது. டயம் ஆனாலும் கண்டிப்பாக அது ஒர்த்து தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹெல்த்தியான அல்வா தானே. கேழ்வரகு மாவில் கண்டிப்பாக அல்வா வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக. ஆனால் டைம் ஆகுங்க, தின்றதுக்கு வந்து உங்களுக்கு டைம் ஆகும். இந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் துணியில் புழிஞ்சு வேணாலும் செய்யுங்க. இது வந்து எதுவுமே தெரியல, இந்த திப்பி மாதிரிலாம் எதுவுமே தெரியல, நல்லாவே இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் அல்வா சாப்பிட்றோம், உங்களை விட்டுட்டு சாப்பிட்றோம். பேச்சு கேட்குற அல்வா சாப்பிட வாங்க. காமிக்க தான் முடியும் நான் வீடியோவில். சரி, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.